மேடம், இன்னைக்கு திரு எம்ஜிஆருடைய 36வது நினைவு தினம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதிமுகவுடைய அனைத்து அணிகளையும் என்னுடைய முதல் பணின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பயும் அதான் சொல்றேன். நிச்சயமா நீங்க பாருங்க. அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்கு. நான் இல்லைன்னு சொல்றேன். இருக்கு. அதாவது ஒண்ணு வச்சு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுற கடமை எங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா, இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால், அதாவது இலங்கை கதை தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் வரும். அத மக்களும் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க சொன்னது எதையுமே செய்யல, எதையுமே போய் ஒரு தெளிவே இல்லை அவங்களுக்கு. நான் நேத்திக்கு கூட அதுதான் சொன்னேன், அவங்களுக்கு தெளிவு இல்லை, இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அதோட தன்மையை அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கல. அதனால அவங்க தன்னை திருத்திக்கிட்டு, ஏன்னா வாக்களிச்சிருக்க மக்களை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கறத நான் கேட்டேன். அதிமுகல அணிகளுக்கு இடையான அந்த பிளவு, அந்த கேப் இன்னும் அதிகமாயிட்டே தானே மேடம் இருக்கு. ஓபிஎஸ் தனியா இருக்காரு, எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. அது சேர்க்க முடியும் நினைக்கிறீங்க? நிச்சயம் முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் அதாவது நான் சொல்றேங்க திரும்ப, நிச்சயம் முடியும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அது மக்களுக்காக, எங்களுக்காக, மக்களுக்காக சொன்னது. அதை நிறைவேற்றுற பொறுப்பு எங்கள்ல எத்தனை அணியா பிரிஞ்சாலும் அவங்களுக்கும் இருக்கு. அதனால இது ஒரு நல்ல முடிவு வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.